வணக்கம், வெல்கம் டு அமெரிக்கம் டாக்கீஸ். இது ஒரு சஜஷன் எபிசோடு தான். வெப் சீரிஸ்னாலே இங்கிலீஷ் இல்லை ஹிந்தியில் தானா, தமிழ் எதுவுமே இல்லையா அப்படின்னா அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. வாங்க. இந்த வீடியோவில் நான் இன்னைக்கு ஒரு 5 தமிழ் வெப் சீரிஸ் சொல்கிறேன். அதை இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்க. இதை நான் என் மைண்டில் இருக்கிற ஆர்டரில் தான் சொல்கிறேன். ஸோ இதில் நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறதுனால இதுதான் பெஸ்ட்டு, கடைசியாக சொல்கிறதுனால அது கொஞ்சம் போரு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. முதல்ல அமேசான் பிரைமில் இருக்கிற சுழல் சீசன் 1 அண்ட் சீசன் 2. இதோட ரைட்டர் யாரு அப்படின்னா நம்ம விக்ரம் வேதா படத்தோட டைரக்டர் புஷ்கர் காயத்ரி. அவங்க தான் இந்த வெப் சீரிஸை எழுதியிருக்காங்க. சீசன் 1 and 2க்கு எந்த விதமான கனெக்ஷனுமே இல்லை. ஏன்னா சீசன் 1 சொல்கிற கதை வேற, சீசன் 2வோட கதை வேற. ஒரு சில கேரக்டர்ஸ் மட்டும் தான் சீசன் 1லேருந்து சீசன் 2க்கு அந்த மெயின் கேரக்டர்ஸ் மட்டும் தான் கண்டினியூ ஆவாங்க. இந்த ரைட்டிங்கே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரைட்டிங். எப்படின்னா இந்த சுழல் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி சின்னதா ஆரம்பிக்கிற ஒரு கிரைம் இல்லை சின்னதா ஆரம்பிக்கிற ஒரு பிரச்சனை அது எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ல போய் கனெக்ட் ஆகுது, இல்லைனா ஒரு பெரிய கிரைம்ல போய் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கறத தான் இந்த சீசன் 1 அண்ட் சீசன் 2 சொல்லும். இது ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் உள்ள ஒரு வெப் சீரிஸ் தான். ஏன்னா சீசன் 1ல பார்த்தோம்னா ஐஸ்வர்யா ராஜேஷ், பரியேறும் பெருமாள் படத்துல நடிச்ச கதிர், பார்த்திபன், ஸ்ரேயா ரெட்டி, இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கும். அதே மாதிரி சீசன் 2ல ஐஸ்வர்யா ராஜேஷ் கதிர் கண்டினியூ ஆவாங்க. அவங்களோட சேர்ந்து மலையாளம் ஆக்டர் லால், சரவணன் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு மர்டர் மிஸ்ட்ரி ஜானர் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அமேசான் பிரைம்ல இருக்கு, பாருங்க. மூணாவதா நான் சொல்ற இந்த வெப் சீரிஸ் ZEE5ல இருக்கிற விலங்கு. இது என்னோட பர்சனல் ஃபேவரட். இதுல கலவாணி படத்துல, அப்புறம் கேடி பில்லா, கில்லாடி லங்கா படத்துல எல்லாம் ஹீரோவா நடிச்சிருக்க விமல் தான் இந்த சீரீஸ்ல நடிச்சிருக்காரு. விமல், பாலசரவணன் இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த சீரீஸ் வந்ததுக்கு அப்புறமேல் நிறைய மீம்ஸ் வந்தது இந்த சீரீஸ் வச்சு. பார்த்திருப்பீங்க, கிச்சானாலே இழிச்சவன் தானே அப்படின்னு. ஸோ அந்த மீம்லாம் இந்த சீரீஸ்ல இருந்து வந்தது தான். இது ஒரு பயங்கரமான ஒரு சைக்கோ கில்லர் ஸ்டோரி. பொதுவாக இந்த மாதிரி ஒரு சைக்கோ கில்லருங்கிறது யார் அந்த கொலைகாரங்க கண்டுபிடிக்கிறது தான் ஸ்கிரீன் பிளேவா இருக்கும். அதுல 2 ஃபார்மேட் தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று கிளைமேக்ஸ்ல ரிவீல் பண்ணுவாங்க, இல்லைனா பாதியிலே ரிவீல் பண்ணுவாங்க. இந்த சீரீஸ்ல பாதியில ஒரு போர்ஷன்ல ரிவீல் பண்ணுவாங்க. பட் நம்ம அதை முதல்ல பாக்குறப்போ சும்மா ஏதோ ஒரு கேரக்டர் காமிச்சு இவன் தான் சைக்கோ கில்லர்னு சொல்றாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு பெருசா அது ஒரு இம்பாக்டே இருக்காது. ஆனா அதுக்கப்புறமேல் நடக்கிற விஷயங்கள், அந்த கொலைகாரன் கன்ஃபஸ் பண்ற விதம், அதெல்லாம் பாக்குறப்போ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்மளுக்கே அவனை பாக்குறப்போ பயம் வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரைட்டிங்கா இருக்கும். அந்த கேரக்டர் நடிச்சவருமே எக்ஸலண்டா நடிச்சிருப்பாரு. ஸோ விலங்கு ZEE5ல இருக்கு, மிஸ் பண்ணாம பாருங்க. 4வது வெப் சீரிஸ் நம்ம SJ சூர்யா, சஞ்சனா பாலகிருஷ்ணன், நாசர், லைலா இவங்கெல்லாம் நடிச்ச வதந்தி. இது அமேசான் பிரைம்ல இருக்கு. இது ஒரு மர்டர் மிஸ்ட்ரி தான். ஒரு கொலை நடந்துடும். அந்த கொலையை விசாரிக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸரா SJ சூர்யா வருவாரு. இந்த வெப் சீரிஸ்ல இருக்கிற ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம போற போக்குல ஒருத்தரை பத்தி சும்மா அப்படியே ஜஸ்ட் லைக் தட் பேசிட்டு போயிடுறோம். பட் ஆனா அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுது அவங்க லைஃப்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் நம்மளை பத்தி ஒவ்வொரு விதமா நினைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைக்கிற விதத்துல இந்த இன்வெஸ்டிகேஷனுங்கிறது எப்படிலாம் மாறுது அப்படிங்கறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா காமிச்சிருப்பாங்க. வதந்தி அமேசான் பிரைம்ல இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து 5வதா சொல்ற வெப் சீரிஸ் குற்றம் புரிந்தவன். இது இப்போ ரீசெண்டா வந்தது, சோனி லிவ்ல இருக்கு. இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மர்டர் மிஸ்ட்ரி தான். இதுல பசுபதி, விதார்த், லக்ஷ்மி பிரியா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரியான வெப் சீரிஸ்ல இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை அதை பேஸ் பண்ணி தான் நிறைய எபிசோட்ஸை இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு சின்ன விஷயத்த கூட அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பண்றாங்க அப்படிங்கிறத காமிச்சுதான் அந்த இன்டென்சிட்டியை பயங்கரமா பில்ட் பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அந்த இன்டென்சிட்டியை பில்ட் பண்ண யூஸ் பண்ண அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிங்கிறத டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் அப்படியே விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா அதே மாதிரி நிறைய விஷயங்கள் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல நடக்கும். பட் அந்த நேரத்தில் அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் காட்ட மாட்டாங்க. மேபி அது சினிமேட்டிக் லிபர்ட்டின்னு சொல்றாங்க இல்லையா, ஸோ அதனால அந்த விஷயத்துக்குள்ள போகாம முடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சாங்களோன்னு தெரியல. பட் அந்த லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு கதையா பார்த்தோம்னா நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெப் சீரிஸா இருக்கும். குற்றம் புரிந்தவன் இது சோனி லிவ்ல இருக்கு. இது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் சொன்ன இந்த 5 தமிழ் வெப் சீரிஸுமே பார்த்துருந்தீங்கன்னா ஃபைன், பட் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா போய் பாருங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாட்சா இருக்கும். ஏன்னா தமிழ்ல வெப் சீரிஸுங்கிறது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு வருது. லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்ல தான் இதுக்கான ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. முக்கியமான பெரிய ஆக்டர்ஸுமே மூவி தனியா வெப் சீரிஸ் தனியான்ட்டு நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான மார்க்கெட் ஓப்பன் அப் ஆயிருக்கு. இதை தவிர இன்னும் சில வெப் சீரிஸ்லாம் இருக்கு. பட் நான் பார்த்த எனக்கு பெஸ்டா பட்ட இந்த 5 வெப் சீரிஸை தான் நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். ப்ராப்ளி நான் சொல்லாத வெப் சீரிஸ் ஏதாவது நல்ல பெஸ்டா இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நானும் பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத ரிவ்யூ சொல்றேன். மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.